Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நான் பிறந்தது 61. நான் 66, 67 தான் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு அரசாங்கத்தினால பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வந்து கேவலமாக இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பஞ்சாயத்து யூனியன் பள்ளி. எங்கள் அப்பா அரசு அலுவலகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப மரியாதையாக என்ன மட்டும் மரியாதையை நடத்திடுவாங்க. ஆனால் மற்ற மாணவர்களை எப்படி நடத்தினார்கள் என்பது எனக்கு இன்னும் நன்றாக நினைவு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன தெரியுமா, நீங்களாம் ஏன் படிக்க வர்றீங்கிறதான் கேள்வியாகவே இருக்கு. மாடு மேய்க்க போபவர்கள் எதற்கு படிக்க வருகிறீர்கள்? நீங்களாம் படிக்க வந்தால் யார் மாடு மேய்க்கும்? என் காது கூட கேட்டிருக்கேன் எத்தனையோ முறை. அப்படி இருந்ததை இப்பொழுது எப்படி மாற்றி இருக்கிறோம்? இப்போது அரசாங்க அலுவலகத்தில் இந்த மாதிரி குரல் கேட்கிறதா? டிராவிடியன் இயர்ஸ்னு ஒரு புக் இருக்கு, நாராயணன் ஒருத்தர் இருக்கார், அதை எடுத்து படிச்சு பாருங்க. 1967 கலைஞர் முதலமைச்சரான பிறகு அவர் செய்த ஒரு காரியம், வெளியில் சொல்லாமல் செய்த காரியம் என்னங்கிறீங்கன்னா, தமிழ்நாடு தேர்வாணைக்கு வழியாக ரிசர்வேஷன் பாலிசி ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு அதிகாரத்தில் யார் உட்காருதுங்கிறத பரவலாக்கல். இன்றைக்கு ஒரு செய்தித்தாளில் ஒரு பேப்பர் வந்து தெரியுமா, இது வந்து வெறும் ஜாதிய பரவலாக்கல் மட்டுமல்ல. இன்றைக்கு செய்தித்தாளில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர்களுடைய எண்ணிக்கையில் 60 விழுக்காட்டினர் பெண்கள் அப்படிங்கிறது. போன வருடம் வந்து குரூப் 1 தேர்வில் தேர்வாளர்களில் 80% பெண்கள். இன்னும் சில ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாவட்டத்தில் அநேகமாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் யார் இருப்பா? பெண்கள் இருப்பாங்க. எங்கள் அரசு அலுவலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் தான். இந்த நிலைமை எப்படி வந்தது? இந்த நிலைமை எப்படி வந்தது? பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வி, பெண்களுக்கு அளிக்கப்படும் வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் வரலாற்றில் யாரும் பதிவு செய்யவில்லை. என்ன புள்ளி விவரங்களாகத்தான் இருக்கின்றன. அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, எப்படி அது நடந்தது அப்படின்னு அதெல்லாம் யாருமே பண்ணல. அதை பற்றி கவலையே படல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நமது இந்த இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, இந்த இயக்கங்கள் செய்ததெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் வேலை செய்யும் வாய்ப்பை வழங்கியது. ஆனால் இங்கு வந்தவர்கள் எல்லாம் நாமெல்லாம் என்ன செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாமெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. அவ்வளோதான். இந்த வாய்ப்பின் வழியாக நான் உங்களுக்கெல்லாம் சொல்வது என்ன என்று சொன்னால், கண்ணை திறந்து பாருங்கள், சமுதாயம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, சமுதாயம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று. அதை நாம் உணர்வதும் அதை பதிவு செய்வதும் நம் மனிதர்களை அனைவரும் கடமை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.